शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतो वन्दे भगवन्तो पुनः प्राणमात्रादि यमेयमित्या सरस्वती स्वार्थमन्विताति निरस्तदुस्तर्ककलङ्कशङ्का नमामि तं शङ्करमस्तिकं नमाम्यहोहि परिवारसम्पदः अनुग्रहं विनायकं पूर्वकं यद्वक्रमानसपरहृदिलब्धजन्म भाष्यारविन्दन्तरन्तरसंसिबन्धि प्रत्याशन्मुखविनीतविनेयशृङ्गाः तान् भाष्यविश्वगुरून् ब्रह्मामि मूर्ध्ना। श्री शंकर जयंती महोत्सव तत्र प्रचलति अस्मिन् सन्दर्भे विशेषदर्शते। शंकर जयंती उत्सवः कथं प्रचारणीयः? शंकर भगवत्पादैः कृतानां ग्रन्थानां परिशीलनं तदेव मुख्यः उत्सवः। अत्र च विविधनामैः देवीशास्त्रैः बहुकालात् शिष्यपरम्परायां मम पितृकालेऽपि प्रचालितः मया प्रचाल्यते। गृहे गृहे क्रियते चेत् अन्यस्य गृहे न गम्यते चेत् मास्तु। सर्वे सन्यासिनश्चेत् को भिक्षां ददाति इति प्रश्नः वर्तते। सर्वे सन्यासिनः सर्वे ज्ञानं भगवत्पादानां महिमा इति विषये पूर्वस्मिन् दिने एव मया एकघण्टापर्यन्तम् एकः उपन्यासः गृहे कृतः। सः शङ्करजयन्ती उत्सवदिने सर्वेभ्यः रूपेण दीयते इति। तत्र चरित्रं तेषां कृतिशिशिरो विषयः सः मया प्रतिपादितः अस्ति। शास्त्रवर्याणाम् अन्यादिशः कार्यक्रमः शङ्करविजयविषये तेषाम् अत्यन्तम् उत्साहः निमेषेषु दत्वा दत्तः परास्तु तत्सुते। तत्र महान् एको विषयः अस्माकं वेदान्तशास्त्रे प्रविश्य आलस्येन कर्मत्यागः क्रियते, तस्मिः दूरतः वर्ज्यते, इदं द्वयं न कर्तव्यम्, अनेन महान् अनर्थः इति सूच्यते इति विषयः मया प्रतिपादितः। अधिकरणत्रयमपि एकीकृत्य वक्तव्यमस्ति। परायत्राधिकरणं, ततः पूर्वाधिकरणं कर्ताधिकरणं, ततः पूर्वाधिकरणं कर्तृधिकरणम्। आत्मा कर्ता इति सर्ववेदान्तनिश्चयः अन्ते। प्रथमं कर्ता एव भवति। नाहं कर्ता इति किमपि कृत्वा अहं कर्ता इति कथनं तु नैव भवितुमर्हति। तत्र मनसा स्मरन् कर्मयोगविषये गीतायां उक्तं वाक्येन्द्रियाणि संयम्य कर्मेन्द्रियाणि संयम्य यास्ते मनसा स्मरन् इन्द्रियार्थान् विमूढात्मा सः मिथ्याचारः। अस्माकं मिथ्याचारत्वं न भवितव्यम् इति मुख्यो विषयः अधिकरणत्रयेण। சாஸ்திரவாதினாலே ஒரு தனியான ஒரு ஜோக் கம்பீரம் யாராலும் மறுக்க முடியாத ஒரு பெரிய விஷயம். அந்த சாஸ்திரத்தை திறமையை நான் வருஷம் 2 வார்த்தையில சொல்லியாகணும். அது அந்த தலவக்கல்ல பதிச்சிருக்கு. மாதிரி வார்த்தைன்னா ராபிங்கிறதான ஒரு வர்பர் கொடுத்தல் அந்த வர்புல இம்பரிட்டிவ் மூடுல
ததாது தத்தா தத்தாம் ததகு தேஹி தத்தா தத்தம் தத்த தஜாமி தஜாவ தஜாமன்னு வரணும். நான் கொடுக்க வேண்டும், நான் கொடுத்தேனாக, எனக்கு நீ கொடுப்பாயாக, அவன் கொடுக்கட்டும். இந்த 3 சொந்தங்கள்ல வித்தியில வேத வேதாந்தங்கள்லாம் படிச்ச வாழ்டத்துல இந்த தாங்கோட ரூட்டுல இம்பெரேட்டிவ் மூடுல செகண்ட் பர்சன் சிங்குலர் மட்டும்தான் இருந்தான். சாட்சி வரை உத்தம புருஷத்துல அந்த தாங்கோட ரூட்டு வரவே இல்லையா. அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் ஏகாவந்தமேகம் தெளிவா பண்ண ஸ்லோகம்னா அந்த ஸ்லோகத்துக்கு வீடு வரைக்கும் எந்த ஸ்லோகமும் இல்லை. அதை எடுத்து பண்டிதா சொல்லணும். அதே சொல்லிட்டு நான் 1 hour சொல்ல முடியாது, வேற விஷயம். அது எவ்வளவு கருத்து சொல்லுங்க. அநேகத்தாலே ஒத்துக்க முடியும். காலான்னு அர்த்தம். அநேகா அநேகோ அநேகா புரியணும். இது நாள் வரையில் தாங்கிற ரூட்டு தேகின்னு மட்டும்தான் உத்தமபுருஷன் இல்லாமல் மத்தியமபுருஷத்தோடு முன்னிருந்தது. சாஸ்திரம் பிராப்திய சரஸ்வதிக்கு ஒரு அங்க நூலத்தை பிறந்தான். உத்தம புருஷத்துக்கு ஆனாலும் அதனால சரஸ்வதி உத்தம புருஷராக இவற்றார். அப்படி ஆரம்பிச்சு கொடுத்தவள் அங்கிருந்து எல்லாரும் ராமனுடைய பெரிய குணத்துல சீத சொல்ற லட்சியாந்த பிரதிகிரண்டியா, அது சத்திரிய தன்மை மட்டும்தான் நினைக்க. அப்படி இருந்தவர் எப்பவுமே சங்கர் ஜெயந்தின்னா ஒரு முதல் நாள் உபன்யாசத்துல ஒரு ஸ்லோகம் சொல்லுவலாம். ஆதிசங்கர் மகிமையை பற்றி உலகத்துல பண்ண முடியாத காரியங்கள்லாம் நிறைய பேர் பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் கொண்டாட்டம் பண்றோம். எல்லா பேருமையும் தாங்கின விரும்பி உள்ள ஆதிசங்கருடைய கொண்டாட்டத்துக்கு சாம இருக்கக்கூடாது. ஜெயந்தி நான் ஜெயந்தின்னு சொல்லிட்டு என்ன தெரியாது கண்டாண்டா அன்பன் ஜெயந்தி பண்ணும்போது சங்கர் ஜெயந்தி பண்ண வேண்டாமான்னு ஒரு ஸ்லோகம். ஏன்னா சீதைங்கிற மாய லங்கையில ஸ்திரீகளோட இருக்கிறவளை பார்த்துட்டு பிரம்மமாகிற ராமகிட்ட மெசேஜ் சொன்னார், கூடாம கொடுத்தார். இவருக்கு இந்த ரோல் போட்டு பரமால அது இது தெருவு நடக்கிறது. அந்த மாயங்கிறதான அதிகம் சொல்லக்கூடிய சீதாதேவி மாறி இருக்கிற ஒருவள் பிரம்மங்கிற பரமாத்மாவும் மீறிட்டா. இங்க யாரையும் உண்மையில பிரம்மன் தனியா இருக்கு, மாய தனியா இருக்கு. அந்த மாயினால முழுங்கப்பட்ட பிரம்மத்தை அந்த மாயங்கிற ராட்சசிய குழந்தைக்கு அதித்யா ராட்சஸ்யா கிரகிதம் அகிலேசம் பரவோ பிரகண்டம் விஸ்வாசா ஆதிரி சங்கரவர்கள் அவருக்கு ரொம்ப உயிர்மையான பிடிச்சிருக்கணும். இந்த சில விஷயங்கள் ரொம்பவே நல்லாதான் இருக்கு. எல்லாத்துலயுமே எல்லா விஷயம் நல்லா இருக்குங்கிறது எங்கேயும் சொல்ல முடியாது. அப்போ அதித்யா ராட்சசியானவள் பிரம்மங்கிறவரை முழுங்கி வயதுக்குள்ள போட்டா. இதை இந்த அடிக்கி இருந்தடையான்னு பீச்சு அடிச்சு நடிச்சதேன்னு பண்ணி இந்த பிரம்மத்தை எடுத்து கையில கொடுத்தாரு. அப்போ ராட்சசியும் பறிவிடுதான் மாயா. அந்த மாயை அறப்படுத்துவா அது உங்க இருக்கிறதா அதை பார்த்துட்டு வந்தேன் சொன்னவருக்கு இவ்வளவு மெயின் இருந்தா தமது எய்தியான்னு நினைக்கிறதா அனுமான் லோகேரியா. இவருக்கு அன்பாஞ்சலி ஒன்றும் இருக்குது. அவர் ஆங்கிய சுவாரஸ்யத்தை சொல்றார். ஹனுமான் லோகேஜாவான் ஆச்சாரியா சர்வலோக ஈட்டியா ஈட்டியான ஸ்லோகம் என்ன பண்ண வேண்டியவன் அந்த ஸ்லோகம் சொல்லுவார். இன்னொரு ஸ்லோகத்துல என்ன சரியா வராது. இந்த வியாசர் வச்சாரே 3 மதத்து சன்னியாசிகளும் வியாசர் ஒரே மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் வேதாந்த கருத்தை இன்னதாங்கிறதா சொல்றேன்னு ஆரம்பிச்சேன்னு பிரம்மசூத்திரத்துல அவாவாளுக்கு அந்த மாதிரி இன்டர்பிரட் பண்ற மாதிரி லாங்குவேஜ் போயிட்டு அது கூட அர்த்தம் புரியவே இல்லை. என்னென்ன புரியாமல் ஒரு சமயத்துல அப்போ என்ன பண்ணா வேதாந்தமாகிற சமுத்திரங்கள்லேருந்து ரத்னங்களை எல்லாம் பொறுக்கி எடுத்து நூலை கொடுத்து சூத்திரத்தை கொடுத்து கட்ட சொல்லி ஆலோசனை பண்ணி மாலை பண்ணினாங்க. ஒத்துக்காவது அந்த அர்த்தம் முடியலையா, அர்த்தம் இல்லையா, மாலை வாங்கறதுக்கு அர்த்தம் இல்லை, அர்த்தம் முடியல. அப்போ இந்த முத்துமாலை எல்லாம் பண்ணி 555 முத்துமாலை 555 சூத்திரம். அப்போ இவர் வந்தார், ஆதிபகவத்பாத வந்தார். அத்தாப்யா சுலபாதிராதிரகுணா சேமஞ்சிதா பண்டிதா
இது ரெண்டு ஸ்லோகம் ஆதிசங்கர் व्यासो दर्शयति स्म सूत्रगलितन्यायौकरत्नावली அதுக்கு அர்த்தார் ஆபவசான் நகையிறது உதவியில் ஏகாகிரம் அர்த்த அலாபவசாதுன்னா சூத்திரத்துக்கு அர்த்தம் புரியலன்னு அர்த்தம். அர்த்தம்னா மணிநேட்ட எம்மம் அது புரியுது. அது கொடுத்து வாங்கறதுக்கு பணம் முடியாம சொல்லி ரத்னமாக அவருக்கு அங்கே எழுதி பின்னாடி இருக்கார். இவர் வந்தார் இங்கிருந்து அர்த்த ஆப்தியா அதுக்கு அர்த்தங்கள்லாம் சொல்லித்தரேன்னு சொல்லி அதுக்கு பணங்கள்லாம் கொடுத்து பெரிய மாலையும் வியாபாரம் நமக்கு அர்த்தம் புரியுது. அந்த எதிர்கத்தியுடைய ஔதாரியத்தை ஒரு சந்தாசக்தி மாலை வாங்கிட்டு மாசம் மாசம் கட்டுன்னு சொல்லுங்க. நீங்க படிச்சு அப்பட்டான் படிச்சுட்டு இருக்கோம். ஏற்பட்ட பிரம்மசூத்திரத்துல பலவிதமான விஷயங்களை சொல்லிருக்கு. புரியாத வாழ்க்கை எந்தெந்த நிமிஷம் சொன்னா புரியுமோ அவளுடைய சொல்றதுனாலதான் புத்தகம் எல்லா புத்தகமே வளரும். எல்லாத்தையுமே ஷார்ட்டா சொன்னோம். விவரிக்க வேண்டிய நிர்பந்தம் வரும்போதுதான் விவரிக்க வேண்டியதுனால நிர்பந்தங்கிறது தான் மொத்தத்துல தெரிஞ்ச வேண்டிய விஷயம். கீதையில நத்தேவாகம் ஆரம்பிச்சு 8-9 ஸ்லோகம் ஆச்சுன்னா முடிவு கடை எல்லாம் இது பண்ற உபநியாச காலத்துலாம் சில்லற வரணுமே. ராமாயணம் சங்கேவ ராமாயணம் முடிஞ்சு பட்டாபிஷேகம் முடிஞ்சு வச்சு ராமனை பற்றி 4 ஸ்லோகம் முடிஞ்சு வச்சு மற்ற நம்மளே சொல்லலாம். அந்த மூலம் வராது, பாதுகாப்பு வெளிப்பாடு வராது சொல்ற மாதிரி ஏதோ பல காரணங்களுக்காக பகுதி டெவலப் ஆகும். அப்படி இருக்கிறதுல இப்ப நான் எடுத்துக்கிற விஷயத்துல என்ன விசேஷம்னா 2வது அத்தியாயம் 3வது பாகம். இதுல ஆத்மஸ்வரூபத்தை வந்து சொல்லக்கூடியதான விஷயங்கள் ஆத்மா எங்க இருக்கா அப்படிங்கறத சொல்லணும். இதுல சொல்லும்போது ஆத்மா உற்பத்தி உண்டாகியா அதெல்லாம் ஆரம்பிச்சு ஆத்மா உற்பத்தி இல்லைன்னா ஆத்மாவுடைய சொரூபமான ஜடமா சேதனமா ஜடன் இல்ல சேதனம் மோக யோகம் அதிகமாச்சு. ஆத்மாவுடைய சைஸ் என்ன விக்ராம் தியாகதீனம் இதெல்லாம் ஒவ்வொன்றுமே தனித்தனியா இருக்க வேண்டிய அதிகம். இது அவனுடைய சொரூபம் வந்து வச்சு அவர் நிச்சயமே இதுதான் சொன்னாக்க போனார் பொருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் வேறொரு இடத்துல இருக்கிறத தமிழர்ல நடத்தி எடுத்துன்னு போனா அதுல உள்ள ஸ்பேஸ் நடந்ததுன்னு சொல்லுவோம். தமிழர் பெருசா இருந்தா ஸ்பேஸ் பெருசாச்சுன்னு சொல்றோம். தமிழர் ஒரு கட்டில் கட்டினாக்கிற ஸ்பேஸ் சின்னதா பேசுங்க. இது மாதிரி அப்படிங்கிறதுனால ரொம்ப என்ன சொல்ற சத்குணசாரஸ்வாத்து கந்தகதேச பிராஜ்ஞது அப்படிங்கிறதாக அவர் விபுவாத்தான் இருக்கணும். சராஜர நிபாசோ காத்தான் அதெல்லாம் சொல்லிட்டார். ஆத்மா விபு அப்படின்னு இதுக்கப்புறம் வேதாந்தத்தை அறகுறையா படிச்ச நம்ம மாதிரி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா நகரோதி நடித்ததே அகற்றா அபோக்தா இந்த மாதிரி சில வார்த்தைகள் தான் மட்டும் இருக்குங்க. நான் கரெக்டா இல்லை ஊர்வங்கள்லாம் அடிக்க வச்சு அந்த கரெக்டா இருக்கமே. தெய்வீகமான காரியங்களை பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு அகர்த்த ஞானம் உபயோகப்படுறது இல்லையே. பம்பு தும்பு பண்றதுக்கு உபயோகப்படலையே. கற்றுக்கொண்ட எல்லாத்தையும் சார் ஒரு வெள்ளையாட்டா அதோ பேச்சுவர் கண்ணாடிங்க நீங்க தப்பா அனுப்பிச்சுட்டாங்க உங்களை தெரியுங்க சொன்னா மனைவியும் மற்ற விவகாரங்கள்லாம் கரெக்டா பண்றாங்க. காரிய செவிடுன்னு சொல்லுது. நான் தான் காரிய செவிடா இருக்கும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நான் எப்பவுமே பேசுறது கொஞ்சம் டிஸ்கரேஜிங்கா தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப என்கரேஜிங்கா இருந்து கேட்கறத விட கொஞ்சம் டிஸ்கரேஜிங்கா இருந்தாலும் நல்லது. அப்படி பேசுறவாளுக்கு வாய்ப்பூட்டு போடுறதுக்குன்னு அதிகரணம். ஆனா இந்த அதிகரணத்துக்கு ஆத்மா கத்தாலான்னு சொல்றது வரல. பல விஷயங்கள் பரமேஸ்வரன் ஒருத்தர் சகுண ஈஸ்வரன் இருக்கார். அவனின்றி அனுபவம் அசையாது. நீ வந்து பண்ற நீதான் ரெஸ்பான்சிபிள். யூ ஆர் த ரெஸ்பான்சிபிள் சர்க்கார். நாம ராமவாசி வந்து ஒரு கருத்து வேலை வச்சுருவோம். நான் பண்ணேன் இது பண்ணேன் தப்பெல்லாம் பண்ணேன் என்னுடைய ஆசை பண்ணிட்டு நான் பண்ணல. ராமோகாயி ராம கரோதி நானும் தீர்மானம் ஆயிட்டு அவனுக்கு ஏன் ஒன்று பண்ணல. இந்த மாதிரி எல்லாம் பேசி ஏமாத்துற மாதிரி வரணும்னு சொன்னா ரொம்ப ஜாஸ்தியா ஏன்னா சஞ்சாரம் விட்டவங்க ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி ஆயிடுச்சு. நகரமான பிரதியான சூரியர்கள் எல்லாம் பூர்ணபூமம் முடிச்சு கொடுத்து
இருக்க இனிமே அசைவதற்கு ஒரு பண்டிதாவது உபன்யாசம் பண்ண வேண்டாம்னு சொன்னா தேவையில்லைன்னு பேசியிருக்கேன். எங்கே எப்படி சொல்றேன் என்ன சொல்றாங்க எடுத்துக்கிறதுல டீட்டெயில் சர்வஸ்லோகங்கிறது சர்வதன்மான்கிறது இந்த மாதிரி யாரெல்லாம் குடிச்சு மண்டையில எங்கிறதுக்கா உள்ள அதிகரணம் எது கர்த்தா சாஸ்திரா சவத்வான் சத்குணசாரத்வாதிகாரேனீவ அபரோபி ஜீவ கர்மஹா பிரபஞ்சதே. முதல் வாக்கியம். இன்னொரு ஜீவனிடம் இணைவியபுலா இருக்கக்கூடிய தன்மை சொல்லப்படுகிறது. ஜீவனா இருக்கிற வரைக்கும் உண்டு. அயம் ஜீவஸ்யா சோமே சொர்க்காம வைஜேதா புத்திரகாம வைஜேதா தனகாம வைஜேதா பூதிகாம வைஜேதா அதெல்லாம் நீங்க பண்ற காங்கிரஸ் விசாலத்தனம் பண்ணா இந்த ஜபம் பண்ணா அது பண்றான். ஆவாங்கி ஹோமம் பண்ணா பணம் பண்ணா அது பண்றான். செயல்பட ஹோமம் பண்ணா கல்யாணம் பண்ணா அதெல்லாம் பண்றான். அப்புறம் வேதாந்த ஹோமம் நான் எதுவும் கஷ்டம் இல்லைன்னா சஞ்சானம் பண்ணுன்னா நான் கஷ்டம் இல்லை. அது மட்டும்தான் கஷ்டம். இந்த மாதிரி 2 தலைவருக்கு வேலையே வச்சுக்காதீங்க. நீ தான் கஷ்டம். அத்தனை வந்து பங்குல போடுறேன். நீதானே நதசூரிய சொன்ன சாஸ்திரான சாஸ்திரம் முதல்ல ஆனாம்னா கற்றுக்கழிச்சு பிரேக்கு போகணும், பென்சில் போகணும், அப்புறம் இல்லைன்னா மணல்ல கையை பிடிச்சி இழுக்கணும், அப்புறம் ஒருத்தர் இப்படி இழுக்கணும் போகணும் வரும். 100 எழுதுனா ஏங்களுக்கு சுலபமா எழுதுவோம். அந்த அக்ஷரத்தை கிரகிக்க வரைக்கும் என்ன பாடுபடுவோம். அக்ஷரம்னா இது பிரம்ம அக்ஷரம் தான். கிரகிச்சதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் தெரியும். இந்த புளிமுட்டை உள்ளவங்க அப்பதான் கணக்கு போடுவாங்க. அப்படியா சொல்றது எப்ப எது இருக்கிறது புரிஞ்சு காரணால வந்த உபதிரவம் தான் கீதை. கிளீனா எங்க எதை சொல்றா கீதைன்னு புரியாம கீதை மொத்தம் குழப்பமா இருக்குன்னு எல்லாருமே வியாக்கியானம் பண்ணி கீதை சேர்க்கல்னு முடிவு பண்ணத்தை பார்த்துட்டு நான் அங்கங்க எதை பாட எப்படி பிரிச்சு சொல்லணுங்கிறத சொல்றதுக்காக விவரம் பண்ணேங்கிறேன். ரொம்ப தெளிவான புத்தகம் அது. முதல்ல சுத்தி, அதுக்கப்புறம் பார்த்தா இந்த தினத்துல பார்த்தா இது சூத்திரம், அப்புறம் சுத்தின்னு வச்சுக்கோம். இது சூத்திரன்னு சொல்லுவோம். சுத்தி சூத்திர சுத்தி எப்படின்னா ஆடல் ஒரு முறையா கேட்கணும். அக்கா ஏதோ முதல்ல படிக்கணும் என்ன நிர்பந்தாங்க ஏமாவும் கிடையாதுன்னு நான் சொல்றது உண்மையா பார்க்கணும். சுலபமா தெரிஞ்சதுன்னா கீதை முதல்ல படிக்கணும். அதுக்கப்புறம் உபனிஷத் பாஷம் சின்னதெல்லாம் படிக்கணும். அதுக்கப்புறம் சூத்திர பாஷம் படிக்கணும். கடைசியில் பிரகதாரண்யக்கும் படிச்சுட்டே இருக்கணும். நான் 100 வயசு இருந்தாலும் பிரகதாரண்யத்துல சில அத்தியாய விசாரங்களை படிச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டேன். ஒரு தரம் படிக்கிறது ஒரு விதமான அர்த்தம் ஆகுது அப்படி சொல்லியிருக்காரு. அது ஒரு ஆச்சரியமான புத்தகம். அப்போ இப்பொழுது சாஸ்திரங்களும் வராப்படுது. நேரத்துக்கு வேண்டான்னு இப்ப வேண்டான்னு சொன்னீங்க. ஏன் இந்த சாஸ்திரங்கள் பண்றது கஷ்டான ஒருத்தர் இருந்தா தானே இதை பண்ணி அதை பண்ணி சொல்ல முடியும். ஆலயங்கள் என்ன பண்றது எல்லாரும் வழியில ஹேராயில் என்ன வேலை கஷ்டாக ஒருத்தர் இருந்தாலும் கஷ்டா முடியாதுன்னு சொல்லுவார். அவர் வேதம் தான் சொல்லியிருக்குது. ஒரு காரணமா 2 காரணமா அங்க போறார் இங்க வர்றார். அவரு சொப்னங்கள் அதை பிடிச்சு பண்றார் அந்த பிடிச்சு பண்றார். ஆரோபதேசா சுபாதானா அதாவது இந்திரியங்கள் எல்லாம் விசுதா பண்ணி தூங்கிட்டே கணமுடிவா தூங்க நினைச்சுவா விசுதா மேற்கொண்ட நீங்க சொல்ல முடியாது. மூடிட்டு கண்ண முடியல தானா தூக்கம் வரும். அப்படின்னு ஆகணும். அது ஒரு சித்தம். ராமராமன் தூக்கம் வரும். இப்படி எல்லாம் கேட்ட கதை சொல்லி தூக்கம் வரும். இல்ல வேதாந்தம் சொல்லி தூக்கம் வரும். தூக்கம் வந்தாதான் வேதாந்தம். அதுக்கப்புறம் ஜீவன் கர்த்தாவா இருந்தது. அவனை இல்லைன்னா சாப்பாடு உள்ள போகாதே கீதையில இருக்கிறதுக்கு காட்டுற கிரியாயாம் நகே நிர்தேச இந்த அதிகமெல்லாம் நான் கொஞ்சம் வேகமா போடுவேன். ஏன்னா நமக்கு அத்வைதம் பண்ணா போனுங்கிற மாதிரி ஒரு உத்தமாதிகாரி நினைப்பு இருக்காது. அடிக்கடி சொல்வேன். லௌகிகேஷி வைதிகேஷி கிரியாசு கர்த்தத்வம் எவரிசதி சாஸ்திரம் விஜ்ஞானம் யஜ்ஞம் தனுதே கர்மாணி சந்தே விஜானி. சாப்பிட்றதுலேருந்து வம்படிக்கிறதுலேருந்து பேப்பர் படிக்கிறதுலேருந்து எல்லாம் இந்த ஜீவனான விஜயானம் தான் புத்தி. புத்தி விசிஷ்ட ஜீவன். விஜயானம் புத்தின்னு சொன்னாலே அதான் வெறும் புத்தி வேலை செய்யுமான்னு வெறும் சேதனை செய்யுமான்னு ரெடி கலந்து ஒரு ஆள் தயார் பண்ண அந்த ஆள் தான் ஜீவன். அனேன ஜீவத்தை கர்த்தத்துவம் சூச்சதே நேசிச்சதே ஜீவத்தீவ ஏஷ நிர்தேசோ ந புத்தே நகே ஜீவஸ்யான் நிர்தேச விபரீயத்தை.
வச்சா நீ என்ன சொல்ற, புத்தி செய்யறதா இருந்தா புத்தி இன்ஸ்ட்ருமெண்ட். இன்ஸ்ட்ருமெண்டல்ல பிரதமா விபக்தி வராது. அகம் ஹஸ்தேன லிகாமி, ஹஸ்தம் லிகதி உங்கடியாது, ஹஸ்தா லிகதி உங்கடியாது. விஜயானேன யஜ்ஞம் தந்தேன் திருதியா விபக்தி இருக்கா, விஜயானம் யஜ்ஞம் தந்தே இருக்கா, நிரசிஷன் விஜயான சப்தத்து கரண விபக்தி நிர்தேசா திருஷ்யதே. பிராயேன விஜயானேன விஜயானமாதாய, இங்க விஜயானம் யஜ்ஞம் தந்தே, இது கர்த்திரு சாமானாதிகரண்ய நிர்தேசா புத்தி வெதிரிக்த ஆத்மன கர்த்தத்துவம் சூச்சியதே. இப்ப நாம படித்த வேதாந்தங்களுக்கு விரோதம்னு மட்டும் என்ன கேட்கல, அந்த அல்டிமேட்டான யோஜனை போது இல்லைன்னு சொன்னாலே இல்லை என்றுதான் நினைப்பு இருந்தாலே கஷ்டம். கண்மை நகர்மையை பற்றி கண்மையாக கரெக்டா புண்ணியாசம் பண்ணல போட்டுருக்கேன், இப்பதான் சரியா பண்ணிட்டு இருக்கேன்னு நான் திருநாள் பண்ணி இந்த அதிகாரங்களை அப்படி ஆராய்ச்சி பண்ணி வந்திருக்கேன். அது மட்டும் இல்லை, இண்டிபெண்டாக இவர் திங்க் பண்ணி சேதனா இருக்கிறவர் தான் கஷ்டமா இருக்கு, இதெல்லாம் தூண்டுறார். பல காரணங்கள் சொல்லி வந்தார். உங்க வேதாந்தத்திலே தியானம் இருக்குதா, இதெல்லாம் ஒரு ஆள் மண்டபம் இருந்தா தான் நீ யாரு பார்த்து இருக்கு. மாதவி அத்த கல்பி இந்த அதிகாரம் வேணும் சூத்திரங்கள் இருக்கு. இதற்கு அடுத்தது பார்த்தா இப்படி சொன்னீங்கன்னா அடிமொழியில கை போட்ட மாதிரி இருக்கு. கர்த்தத்துவனுடைய வாஸ்தவமா இருந்ததே ஆனால் ஒரு நாளும் போகாதே கர்த்தத்துவம் துக்கம் சொல்றாரு. இது இல்லாம நம்ம நிம்மதியா இருக்கணுமே அப்படின்னா நான் கர்த்தத்துவம் ஒன்றும் சொன்னேயே இணைந்தவர்களா உன்னை விட்டு தெரியாமல் சுவாபாவிகம்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிறாரு. அடுத்தது ரொம்ப விசேஷமான அர்த்தம். இந்த மதாந்தரங்கள் அதாவது சிஷ்டா செய்தல் துவைதங்கள்ல அந்த கர்த்தாதிகரணத்தை ஏதாவது சூத்திரம் சேர்ந்து ஒரே அதிகரணம் கொண்டு கொடுத்தாங்க. நம்ம பிரிச்சு விதமே வேற வாசிச்சு விதமே வேற. அது எதாவது கஷ்டா உபயத்தான ஒரு அதிகரணம் ஒரே சூத்திரம். இதுதான் அருமையான பாஷ்யம் இருக்கு. இது கர்த்தத்தையும் சரி பண்றது, கர்த்தத்தை விவேகத்தையும் சரி பண்றது. இதுதான் நமக்கு தெரியும். சாஸ்திரார்த்தவத்வாதிகி 40வது சூத்திரம் புத்தகம் வச்சிருந்தா 2, 3, 40வது சூத்திரம். கர்த்தத்துவம் சாரீரத்தை பிரதர்சிதம். சாரீரனுக்கு ஜீவனுக்கு கர்த்தத்துவம் உண்டு எஸ்டாபிஷ் பண்ணார். சத்குணா கர்த்தத்துவம் சுவாபாவிகம் வாசியா உபாதி நிமித்தம் வா இது இதானியும் சிந்ததே. சில வார்த்தை நான் கேட்டிருப்பேன், புத்தகம் இல்லைன்னு நினைக்கிறேன். எம்எஸ்ஐஸ் பண்றதுக்காக கேட்கணும்னு தோணும்போது நாங்க கேட்போம். அதனால அதாவது படிக்கிறப்போ நீங்க நினைச்சிருக்க சுவாபாவிகம் கர்த்தத்துவம் நீங்க தானே சொன்னீங்க. குழந்தை அந்த போயிட்டு வர கிடைக்கும் ஏதோ வேண்டாம் வாங்க, நீங்க தான் போட்டீங்க, நான் தானே போய் சொல்றேன். ஒரே ஆட்கள் சொல்றேன், பொருள் வாய் சொல்றது கழிவான வாய் சொல்றது ரெண்டும் ஒரே ஆட்கள் சொல்றேன். அதனால நீங்க தானே சொன்னீங்க. என்ன சொல்றார், இந்த காரணங்கள்னால கர்த்தத்துவம் உண்டுனால நிஜமா உண்டு, அப்சல்யூட்டா உண்டு அப்படின்னு நான் சொல்றேன். வேதம் வந்து பொய்யான கர்த்தத்துவம் சொல்லுவான், அப்படியே வேதம் பொய் சொல்லுவான். அப்படியே இவ்வளவுதான் சூத்திரங்கோ. சச்சனை போல் இரண்டும் சூத்திரத்துக்கு அர்த்தம் தெரியுமோ? சச்சனை போல் இரண்டும் இரண்டுன்னா கர்த்தத்துவம் இருக்கு, கர்த்தத்துவம் இல்லை. சச்சனை போல யார் அர்த்தம்? சச்சன் என்பதான ஒரு ஆள் தொழிலாளி அந்த உள் அதெல்லாம் எடுத்துட்டு சச்சனோ கட்டானோ உபன்யாசத்தோட எல்லாம் எடுத்துட்டோம். நிறைய பேர் உட்கார்ந்துக்கிட்டு பேசிங்க பேசுறது தானே பேசியிருந்தாங்கன்னா அப்புறம் அவர் வந்து அட்மிட் பண்ணும் மெட்ராஸ் சேர்ந்த. ஆனா ஒரு சூழ்நிலை ஒரு மேனேஜர் தான் எப்பவுமே மேனேஜர், ஆட்ல வந்து மேனேஜர், இவர்ல மேனேஜர் மேனேஜர், ஆபீஸ்ல தான் நீங்க மேனேஜர். அவங்க வேலை செய்யும் போது அதை பண்றாங்க. அப்ப நான் பண்ணேன்னு சொல்லக்கூடாது, நான் சுயமா பண்றேன்னு சொல்லக்கூடாது. இதுதான் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த சீட்டு நன்னா சொல்லிருக்கா. ஏன் சொல்லணும்? இயல்பாகவே இருக்குன்னா நடக்காத காரியம் தான். ஏன் நடக்காத காரியம்?
நீங்க வேலை செய்யுந்தே இருக்கிறத யாராவது விரும்புறாரு, சம்பளம் வாங்கறதுக்கு தான் விரும்புறாரு, வேலை செய்யறது யாருமே விரும்பலைங்கிறது சகஜமான விஷயம். விரும்புறான் எனக்கு ரிசல்ட் என்னன்னா வந்தா போட்டா நான் ஒன்றும் ஒர்க் பண்ண மாட்டேன். இப்ப நடந்துருக்கிறது ஒரு வேலை செய்ய மாட்டேன், சம்பளம் மட்டும் மாசம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். சாயந்தரம் டெவலப்பா இருக்கு. அது மாதிரி கர்த்தத்துவத்துல வாழ்ந்தான்னு நினைக்கிறதா இருக்கு. அது சுபாவமா இருந்தது. ஆனால் அது விடிமோட்சமே வராதான் அப்படின்னால் மோட்ச சாஸ்திரம் பேச அனிர்மோட்ச பிரசங்காது. கர்த்தத்துவம் இயல்பாக இருந்தால் அதிலிருந்து விடுபட முடியுமா? அக்னியில உஷ்ணத்துவம் இல்லாமல் அக்னியை காட்ட முடியுமா? அரிக்கட்டியில நீருக்கு இல்லாமல் அரிக்கட்டியை காட்ட முடியுமா? யோக சுபாவா சகாசம் நத்தஜதி எது நத்தஜதி கையது சுபாவம். நிறைய விஷயங்கள் இருக்கு. மாண்டிகை காரியங்கள் இதுன்னு பல காரியங்கள். அத்வித்வா அனிர்முக்தி அத்தி பூசாஸ்தி கத்துவம் இல்லையா காரியம் ஒரு நாள் சொல்ல முடியாதுப்பா. கத்துவம் எப்போ வரும்னா பேட்டரி போட்டாதான் டீச்சிங் கத்தும். பேட்டரி எடுத்துதான் கத்தாது வேண்டும். நீர்த்த பரிகாராது கத்துவ பரிகாராய் சக்தி லட்சணேன சம்பந்தேன சம்பத்தானாம் அத்தியந்த பரிகாரா சம்பவா. கேட்டா ஒன்றே வந்துருவேங்க. ரொம்ப தெரிஞ்சு இந்த வெயில் சேர்ந்து 2 வருஷம் பண்றாங்க. சேர்ந்துருமே சேர்ந்து எல்லாரும் செல்போன் இருக்கு. எல்லாரையும் கனெக்ட் பண்றது எவ்வளவு வரைக்கும் கனெக்ட் பண்றாங்க. இந்திரா சந்திரானோ கூப்பிட்டாங்கன்னா நான் ஆச்சரியப்படுறேன். மாற்றிக்கிறது கல்யாணங்கள்லாம் அதனாலதான் நடக்கிறது. எல்லாமே கல்யாணங்கள்லாம் செல்போன் நாள் நடக்கிறது. நான் வேடிக்கையா சொல்றவர்கள் எல்லாரும் தர்மத்தையும் நண்பர் சொல்லணுங்கிறதுக்காக இதெல்லாம் அந்தந்த வயசுல ஜாதகர்மா நாமகர்மம் அன்னம் பிரார்த்தனம் சமாவர்த்தம் விவாகம் இதெல்லாம் நடக்கும். இந்த விவாகத்தோடு சேர்த்துடலாம். விவாகத்தோடு சேர்த்துதான் இந்த அளவுக்கு டெவலப் ஆயிடும். 7, 8 வயது பேசிட்டு 10 ஏன்னா ஒரு கோணம் போட்டுதாங்க 2 கோணம் போடணும். அதுக்கு சீமந்தமும் விவாகம் சேர்ந்துக்கும். அந்த மாதிரி வந்தப்புறம் தான் கல்யாணம். அது போட்டோம் கல்யாணமோ கல்யாணம். அதுபோல எந்தெந்த காலத்துல எதை செய்யணுமோ செய்யாது திண்டாட்டம் இருக்கு. அது ஒரு பெரிய கஷ்டம். கஷ்டத்து சக்தி இருக்கட்டும். அதுல ஆட்கொண்டதுல என்ன கஷ்டம் அவங்களுக்கு வந்தவங்களுக்கு கஷ்டம் இல்லை. நொடி மயந்து எவ்வளவு கஷ்டம் இருக்க. நாளைக்கு நிறைய கஷ்டாவ ஆணுங்களுக்காக தான் இன்னைக்கு தூங்குறது. நாளைக்கு ரொம்ப கண்மொழிகள் சார் நீங்க சீக்கிரம் படுத்துமோங்க. இந்த கஷ்டத்திலிருந்து முழுக்க விலகணும்னா யாரு வேணும் இல்லை. சொர்க்க போனது யாகம் பண்றவரை உடனே கொடுத்து வாங்கணும்னு ஒருவரோ நீங்க சொல்லுங்க. நான் போக மாட்டேன். நீங்க எல்லாம் என்ன போக இது ஒரு பாட்டியமா கலந்து வந்து நீங்க ஏதாவது பாட்டியமான நீங்க நினைச்சுக்காங்க சொல்லி வைக்கிறது பாட்டியமா மாட்டு கொண்டு கொண்டு வந்தாங்க முடியாதவங்கள இதுலயே இருந்தா என்ன ஒரு மாற்றம் ஊற்றுறவங்க இது போகிறது விநாயகர் வரணும். அங்க என்ன ஜெகத்குரு வரணும். அதெல்லாம் செய்வீங்க மாற்றம் கொடுக்குறது வந்து ஒவ்வொரு காண முடியல. என்ன பண்ணுவீங்க அது பெரிய தெரிஞ்சுக்கிறேன். சொன்னா பின்னாடி ஒழுங்குங்க கொடுக்குற இவன் வந்துட்டு ஐசிங் போறேன்னு இறந்து கட்டுங்குவான். காட்சி மறுநாள் கோவில் பக்கம் தலைவிட்டு படைக்க மாட்டாங்க. யாரு எப்படி போட்டாரா மோசம் கையில யார் தப்பு வைப்பா. ஆட்டுக்கு சொல்லிக்காக வர வேண்டாமா இப்படின்னா பண்றவருக்கு நமக்கு ஆட்டோ விட்டு மாறி விட்டாங்கன்னா சொல்லிட்டு வந்து கேளாமறான். ஐயா சொல்லிட்டு வந்து கேளாங்க மாணி சன்னியாசம் வாங்கினா சொல்லணும். சத்து போடுறதுனாலும் சொல்லணும். இப்ப சொல்லவே நீ போக்குறேன்னு போயிட்டாரு இன்னொரு அதுவே பகுதிக்கு சேர்த்து போக்குறேன்னு சொல்லவே நான் நினைக்கிறேன் போறாங்க. இத்தனை பாட்டி வீட்டு எடுத்து நிற்கிறான் சொல்லுவாங்க. ஒரு பையனே இல்லை நம்ம இதெல்லாம் நம்ம கையில இல்லை. இந்த கற்றுத்துவமும் நம்ம கையில இல்லை. அதனால வர பணமும் நம்ம கையில இல்லைங்கிறது அடுத்த அதிகாரம். இப்ப நமக்கு இன்னைக்கு எடுத்துட்டு அதிகாரம் என்னமும் கையில இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் ரேகை. அதனாலதான் உங்களுக்கு அது நமக்கு என்னென்ன இருக்குன்னு பாக்குறோம். அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா அது தீவு. அது அப்புறம் பேசு. இப்போ விஷயம் என்ன கற்றுங்கிறது இயல்பாக இருந்தால் அதற்கு நீக்கம் இல்லாத பொழுது ரிலீஸ் கிடைச்சால் அது பியூர்லி டெம்பரரி கேன் பி டெர்மினேட்டட் அட் எனி டைம் வித்அவுட் எனி ப்ரீவியஸ் நோட்டீஸ். இதுதான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்.
ஜெயம் அப்படின்னு வேற போட்டு வச்சுட்டு அப்புறம் அவன் சண்டைக்கு போவாங்க. அது மாதிரி நம்ம ரிலீஸ் எல்லாம் என்ன பிரயோஜனம், அப்படி வரக்கூடாதுப்பா அப்படின்னா